பாராட்டி உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். எங்களது கல்வியாளர் இந்த சகோதரர் ஹுமாயூன் மன்னர் அவர்கள், அன்னை பொறியியல் கல்லூரி காவலர் அவர்கள் தற்பொழுது பாராட்டி உரை வழங்குவார். மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலே முதல் மதிப்பெண் மற்றும் 2ஆம் மதிப்பெண் 3ஆம் மதிப்பெண் எடுத்த எம் தொப்புள்கொடி உறவுகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 103 முகாம்களில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் அமைப்பாளர்கள், தலைவர்கள், பொருளாளர்கள், நிர்வாகிகள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை போன்று இந்த பிள்ளைகளை பாராட்டி வாழ்த்த வருகை தர இருக்கிற மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் மாண்புமிகு ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி தாயிரா அவர்களுக்கும், என் உயிர் தம்பி பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தியல் கழகக்காரன், ஊடகத்தில் எப்பொழுதுமே விவாத பொருளாக இருக்கக்கூடிய இன்னொரு தம்பி முனைவர் எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கும், இங்கே வந்தபொழுதுதான் தெரிந்தது ஒரு அழகிய எனக்கு ஒரு உறவை அறிமுகப்படுத்தியது. அது என்னொரு தம்பி நரேஷ்குமார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் இளம் மாவட்ட தலைவர். அவர் அந்த தெரியும், அந்த கட்சியில யாரு இருப்பாங்க பொறுப்புல பொண்ணு. ஆனா அதுல என் தம்பி ஒரு இளைஞர், அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அவரும் என்னை போட்டிருக்க வார்த்தை வருகை. இதல்லாமல் இந்த முகாமில் நடக்கக்கூடிய சிக்கல்கள், அவருக்கான பிரச்சனைகள், தீர்வுகள், கியூபிராஜா இருக்கட்டும், பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், அரசோட நிர்வாகமாகட்டும், அவருக்கான சிக்கல்களை தீர்ப்பதிலும் முன்னுரிமை கொடுப்பதிலும் எப்பொழுதும் உங்களுக்கு அவர்களுக்கு தோளோடு தோளாக இருக்க மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியாளர், மரியாதைக்குரிய சகோதரர் கோவில் லெனின் அவர்களுக்கும், எங்களைப் போலவே வாழ்த்த வருகை புரிந்திருக்கிற திரு தோமா ஜான்சன் அவர்கள், தமிழ் வழக்கறிஞர் பேரவை தலைவர் அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கிற கியூபிராஞ்ச் அதிகாரிகளுக்கும், ஏனைய அரசு அதிகாரிகளுக்கும், எப்பொழுதும் என் உயிருக்கு இனிப்பாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். நல்ல சிந்தனைகளை உள்வாங்கி அதை சீர்தூக்கி பார்ப்பதுதான் கல்வியின் அடிப்படை நோக்கம் என்கிறார் வீர துறவி விவேகானந்தர். ஒருவரை சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இந்த கல்வி இருக்க வேண்டும் என்கிறார் இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த பரிசு சிறந்த கல்வி, நல்ல ஒழுக்கம் என்கிறார் நபிகள் பெருமானார். இப்படி கல்வியை குறித்து நம் முன்னோர்களும், நம் மூதாதையர்களும், நம் இலக்கியங்களும், மரபுகளும் கல்வியை குறித்து முன்னுரிமையாக பேசப்படுகிறது. கல்விதான் ஆகச்சிறந்த பேராயுதம் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இந்த கல்வியை இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு முன்னால் இந்த பிள்ளைகளுக்கு வரலாற்றை கற்பித்து தர வேண்டிய இடத்தில் இந்த பெற்றோர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். என்னிடத்திலே தம்பிமார்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்ற ஏஐடிஎஸ் இந்த பொறியியல் படிப்பில் சேர்றதுக்கு நான் வேறு எதுவும் கேட்கல, காசு கேட்கல, பணம் கேட்கல, யார் என்னன்னு கேட்கல. தலைவன் என்பவன் யார்? என் தலைவன் யார்? உங்கள் தலைவன் யார்? எதற்காக நீங்கள் இளைஞர்கள் இங்கே வந்தீர்கள்? எதற்காக இந்த அகதி முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? என்ன காரணம்? யார் காரணம்? எதனால் நாங்கள் இங்கே இருக்கிறோம்? உலகத்தில் அத்தனை நாடுகளும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அந்த நாட்டில் வாழ்ந்தாலே குடியுரிமை அடைந்து விடுகிறார்கள். 35 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா ஒரு தலைமுறை கடந்த பிறகும் எங்களுக்கு ஏன் குடியுரிமை வரவில்லை? இந்த வரலாற்றை எங்களுக்கு யார் கற்பிப்பது? இந்த வரலாற்றை எங்களுக்கு யார் எடுத்துரைப்பது?
வரலாறை படிக்காத ஒரு சமூகம் வரலாற்றிலிருந்து ஒருபோதும் விடுதலை பெறாது என்கிறார் இந்த நாட்டின் சட்டமேதை. 64,000 புத்தகங்களை தன் வாழ்நாளில் படித்த மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாக வாழு என்கிறான் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் சுப்ரீமோ கமாண்டர் வேலுப்பிள்ளை பிரபாகரன், என்னுயிர் தலைவன். இந்த பிள்ளைகளுக்கு யார் வரலாற்றை கற்பித்துக் கொடுப்பார்? உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை வரலாறும் பொருளாதாரமும் அடிப்படையில் இருக்கும். இங்கே அப்படி அல்ல. எனது வரலாற்றை நான் படிக்காவிட்டால் யார் படிப்பார்? வரலாறு என்பது வெறும் ஏடு அல்ல, எழுத்துக்கள் அல்ல. வரலாற்றில் நான் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் படிப்பதற்கான என் ஏடு. அதுதான் நான் எங்கே வீழ்ந்தேன், நான் எங்கே வாழ்ந்தேன், எப்பொழுது எழ வேண்டும், எப்பொழுது போராட வேண்டும் என்பதை வரலாறு தான் கற்பிக்கும். வரலாறு தான் வழிகாட்டி என்கிறான் தலைவன் பிரபாகரன். அந்த வரலாறை அறியாத பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். வேதனை. நான் ஏன் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும்? என்னையும் உங்களையும் இணைத்தது எது? உங்களையும் என்னையும் இணைத்தது எது? மொழி. ஒரே இனம், ஒரே மொழி. அதனால உங்கள்கிட்ட நான் கேட்டேன், நான் வந்துறீங்களா என்னப்பா, என்ன யார் பிரபாகரனா யார், எப்பொழுது கலவரம் நடந்தது, ஏன் இங்கே வந்தீங்க, ஏன் நேபாளில் உள்ள வரக்கூடிய இந்துக்களுக்கு இங்கே குடியுரிமை, பங்களாதேஷில் வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை, பர்மாவில் வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை, ஆப்கானிஸ்தானில் வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை, பாகிஸ்தானில் வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை, என் சொந்த இன்னொரு தாய் நிலம் இங்கே உள்ள திருநெல்வேலி அங்கேயும் இருக்கிறது, இங்கே உள்ள பாபநாசம் அங்கே இருக்கிறது, இங்கே உள்ள கந்தசாமி கோயில் அங்கேயும் இருக்கிறது. எனக்கும் அவருக்கும் ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே நிலப்பரப்பு. அக்கார்டிங் டு லெமுரியா கான்டினென்ட், ஒரே நிலப்பரப்பில் நாங்கள் வாழ்ந்தவர்கள். ஏன் எங்களுக்கு குடியுரிமை இல்லை? ஏன் இந்த அரசு எங்களுக்கு தர மறுக்கிறது? யார் தருவார்? ஒரு வலிமையான அரசு தேவைப்படுகிறது. வலிமையான இதை குறித்து பேசுவதற்கு சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்திற்கு இது குறித்து உங்கள் சிக்கல் குறித்து பேசுவதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். பெரிய கலம் உலகத்தில் எங்கே போனாலும் பார்க்குறேன், பிரிட்டன் போகிறேன், பிரான்ஸ் போகிறேன், எங்கே போனாலும் அந்த நாட்டில் குடியுரிமை இருக்குது. இங்கே இல்லை, இன்னும் இருக்குது. 103 முகாம், அகதி முகாமை ஒரு முறை இங்குள்ள அரசியல் கட்சி நடத்தக்கூடிய பெருமக்கள் ஒரு முறை இந்த அகதி முகாமை பார்வையிட்டால் தெரியும் எம் தொப்புள் கொடி சொந்தங்கள் எவ்வளவு எவ்வளவு விளிம்பு நிலையிலே வாழ்கிறார்கள். பொருளாதாரத்தின் விளிம்பு நிலை, சுதந்திரம் மறுக்கப்பட்ட விளிம்பு நிலை. 6 மணிக்கு முகாம்குள்ளே வந்துடணும். பாவம், அவங்க கீழ் பிரான்ச் அதிகாரி உங்களை அழுத்து தான் செய்வாங்க, வேறு வழி இல்லை. அவங்களுக்கு அவங்க மேலே உள்ள அதிகாரி நசுக்குவான், மிதிப்பான். இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இவ்வளோ பெரிய நெருக்கடியிலையும் இவ்வளோ பெரிய சிக்கல்களையும் இந்த பிள்ளைகள் சாதித்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். கல்விங்கிறது வேற ஒன்றும் இல்லை. வகுப்பறையில் கற்பிக்கக்கூடிய கல்வி என்பது ஒரு வயிற்றுக்கான கல்வி, பிழைப்பு கல்வி. வகுப்பறையை தாண்டி கற்கக்கூடிய கல்வியை வாழ்க்கைக்கான கல்வி. ஒரு கல்வியில் நீங்கள் வாழலாம், மறு கல்வியில் நீங்கள் வளரலாம். 2 கல்வியும் படிக்கக்கூடிய இடத்துல பிள்ளைகள் நீங்கள் வளரணும். மொழிப்பற்று அவசியம், இனப்பற்று அவசியம், நிலப்பற்று அவசியம். பற்று இருக்கணும். உதிரிகள் அல்ல நாம் உதிரிகள் அல்ல. ஒரு பெரிய தேசிய இனம், ஒரு பெரிய தேசிய இனம். உலகத்தின் முதலாக மனிதன் மாந்தன் பேசிய ஒரு மொழி குடும்பத்தில் ஒரு மொழியில் பிறந்த மக்கள். அந்த பெருமை இருக்கணும். என் பெருமையை நான் பேசாவிட்டால் பிறகு யார் பேசுவார்? மகாகவின்னு பாரதிக்கு எவனும் பட்டம் தரல, தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிட்டான், நான் தான்டா மகாகவினா. அப்படி பேரறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு இனத்தின் மக்கள் நாம். வரலாறு தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அடிப்படை இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உதிரியாக்கப்படுவீர்கள். தனிமரம் இல்லாமல் தனிமரம் தோப்புகளாக அது ஒருபோதும் நாம் அறிவோம். ஆனால் தனிமரம் இல்லாமல் தோப்புகள் உருவாக போவதில்லை. வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். அப்போ தான் இருக்குது, அந்த வழி இருக்கணும், அந்த வழி இருக்கணும். எங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. எதுவும் செய்ய முடியாத இடத்துல, அதிகாரமற்ற நிலத்தில் அதிகாரமற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அவல நிலை, முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறோம். நான் வரும்பொழுது என் தம்பிகள்கிட்ட, கட்சிக்கார தம்பிகள்கிட்ட பேசிட்டு வந்தேன். தம்பி சாட்டை துருவமரன்ட்ட சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு 100 பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணுண்டா. நம்ம ஆளுங்க பூரா அங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறான்.
பிறந்த நாளுக்கும் கல்யாணத்துக்கும் திருமணத்துக்கும் பெரும் பெரும் செலவுகள்லாம் செய்கிறான். ஒரு குழந்தைக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஸ்பான்சர் பிடிச்சி ஒவ்வொரு பிள்ளைய முகாமில் உள்ள பிள்ளைய பூரா படிக்க வைங்கடா அப்படின்னு நம்ம ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு வரக்குள்ளே சென்னையிலேருந்து வரக்குள்ள நான் பேசிட்டு தான் வந்தேன். இந்த ஆண்டு கொடுத்துருக்கேன், சென்ற ஆண்டும் கொடுத்தேன், அதுக்கு முன்னையும் கொடுத்தேன். இனி வரக்கூடிய ஆண்டுகள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு நான் உங்களோடு துணை நிற்பேன். இந்த பிள்ளைகளுக்கும் இந்த மக்களுக்கும் எப்பொழுது நாங்கள் உரிமையாக இருப்போம். நீங்கள் தைரியமாக இருங்கள். நீங்கள் ஏதிர்கள் அல்ல. ஒரு 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் முகங்கள், முகவரிகள், அடையாளங்கள். நீங்கள் ஏதிர்கள் அல்ல, எங்கள் இரத்தம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்திய அண்ணன் ஹிமாயூன் ஹபீர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அவரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதனை இந்த பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசு வழங்க சிவகங்கை மாவட்டம் காரையூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த தமிழக வாழ் இலங்கை தமிழ் ஏதிலியர் மன்றத்தின் தலைவர் திரு தியாகராஜன் அவர்களையும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ரவியண்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த வித்யாசினி எனும் மாணவி அவருடைய உருவப்படத்தை வரைந்து அவருக்கான ஒரு நினைவு பரிசை இங்கு வழங்குகிறார். மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு வி மோகனதாஸ் அவர்கள் ஊடாக இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வித்யாசினி அவர்களுக்கு எங்களது மன்றம் சார்பாகவும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவர் சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அழைத்த போதெல்லாம் எங்களோடு உறுதுணையாக இருந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து எங்களுக்கு அவருடைய அன்னை பொறியியல் கல்லூரியில் பல சீட்டுகளை, இருக்கைகளை எங்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு. இந்த நேரத்திலே இந்த விழாவை வந்து சிறப்பித்து சென்றும் அன்பு சகோதரர் கல்வியாளர் முயி ஹிமாயூன் ஹபீர் அவர்களுக்கு எங்களது தமிழக வாழ் இலங்கை தமிழ் ஏதிலியர் மன்றம் சார்பாகவும் ஒருங்கிணைந்த ஈழத் தமிழ் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த மேடையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.